மக்கள் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, சீமான் சார், SJ சூர்யா சார், யோகி பாபு சார், கௌரி, இப்படி பல பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் வந்தப்போ டீகோட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம டீகோட் பண்ணதும் ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேட்ச் ஆகியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் சார் கிரியேட் பண்ண ஆர்கானிக் வேர்ல்டில் வாழ்கிற மக்கள் ஒரு சைடு, SJ சூர்யா சார் கிரியேட் பண்ண ஆப்பை வச்சு வாழ்கிற மக்கள் இன்னொரு சைடு. ஸோ 2040 இந்த உலகம் எப்படி இருக்குது, டெக்னாலஜிஸ் எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு அப்படிங்கிறத விக்னேஷ் சிவன் சூப்பராக காமிச்சிருக்காருங்க. அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஒரு சீன்ஸுமே. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு குட்டியாக ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்களோட மேக்கப், அவங்களோட காஸ்டியூம் அண்ட் யோகி பாபு சாரோட காஸ்டியூம், SJ சூர்யா சாரோட லுக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை கொரியன் பேஸ்ட் மூவியாக எடுத்திருப்பாரோ இன்ஸ்பயர் பண்ணி அப்படின்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் ஆகியிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டு விட்டுருங்க. அண்ட் பிரதீப் பற்றி சொல்லி ஆகணுங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட பாஸ்ட் 3 மூவிஸ் நம்ம பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு அவரை. அண்ட் ஈவன் நம்ம அப்பா அம்மாவுக்குமே நிறையா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரதீப்பை. அந்த வகையில் இந்த படமுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபன்னி எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், அவரை எமோஷ்னலாக கன்வே பண்ண விதமாகட்டும், ஆசம்ங்க. பிரதீப் தான். ஸோ கிருத்தி ஷெட்டி அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ஒரு டால் மாதிரி இருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இவங்களுக்குள்ளே இருக்க பேர் ஆக்சுவலி செட்டாக இருந்தது. அண்ட் சீமான் சார், அவர் தாங்க நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அவ்வளோ ரெஸ்பான்ஸு. சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. அண்ட் அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தார். இது அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் சூப்பர் டூப்பராக பண்ணிட்டாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் பர்சனலி. அண்ட் SJ சூர்யா சார் சொல்லவே வேணாம், இப்போ வரைக்குமே அந்த அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, ஈவன் ஆட் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவருமே ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தார். அவரோட லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அண்ட் அவருக்கும் பிரதீப்க்கும் இருக்க காம்பினேஷன், அவர் பேசுகிற விதம், ஓ மை காட், ஆசம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, SJ சூர்யா சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஸ்டெப் போட்டது தேட்டரில் பெரிய ரெஸ்பான்ஸு, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுக்காகவே நீங்கள் போய் பார்க்கணுன்னு தாங்க நான் சொல்லுவேன் மெயினாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு சாரோட காமெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவரோட காமெடி சென்ஸ் எப்படின்னு. அண்ட் பிரதீப்க்கும் இவருக்கும் உள்ள காம்போ ரொம்ப மேட்ச் ஆகியிருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கௌரி அவங்க சொல்லவே வேணாம், அவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு மேபி இன்னும் ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகலாம். அவங்களும் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கன்னு இல்லைங்க, எல்லாருமே பயங்கரமாக கேரக்டர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விக்னேஷ் சிவன் வந்து இப்படி ஒரு படம் கொடுத்தது தான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். அவங்க யூஸ்வலாகவே 2 பேரும், விக்னேஷ் சிவன் அண்ட் 9 மேம் 2 பேரும் சூப்பரான மூவிஸ் தான் சூஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. அடையோட மியூசிக் சான்ஸ்லெஸ்ங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ என்ன கேட்டால், இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து அவரோட மியூசிக் தான் ரொம்ப எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு சைடு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரியான ஃபீல். அது ஒரு வேளை SJ சூர்யா சாருக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னாலஜி பேஸ்டாக காமிச்சிருக்கலாமோ, இல்லை ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வில்லன் ரோல் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, SFX VFX கிராஃபிக்ஸ் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. அதை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் தான், சான்ஸே இல்லை. 2040 ஒரு உலகம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காரு. ரொம்ப ஃபாலோ அப் பண்ணி பயங்கரமாக மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அதுலேருந்தே தெரியுது. அண்ட் இந்த படத்தோட சாங்கு, ஒரு 2 சாங் எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சுங்க. அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அதை நான் என்ன சாங் சொல்லுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் அவங்க கொடுக்குற விஷயம் வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கங்கே வர ஃபன்னி எலிமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு வரதுக்கு வருது ஃபார் ஷுர், அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மறக்காமல் இந்த படம் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் சீன்ஸில் வந்து அனியோட வாய்ஸு, அனியோட மியூசிக்கு
ரொம்ப சூப்பராக இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு ஆயிடுச்சு. அது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சாருக்காகவாது போய் அந்த படத்தை பார்த்துருங்க. ஏன்னா அவர் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அது ரொம்பவே அவசமாக இருந்தது. ஸோ ஓவராலாக நமக்கு தேவையான விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மறக்காமல் போய் மூவி பாருங்கள், பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர்.